Hello everyone. இந்த வீடியோல CSIR Net Chemical Science Coordination Chemistryல இருக்கக்கூடிய PYQs பார்க்க போறோம். 2020, 21, 22 and மெயினா 2025 questions எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போலாம். The pair of compounds in which both members shows LMCT band in their electronic spectra. அதாவது இங்க 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு பேர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு எந்த பேர் வந்து எனக்கு LMCT ஷோ பண்ணும், அதாவது லிகாண்ட் டு மெட்டல் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் பேண்டை வந்து ஷோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம நிறைய யோசிக்கணுமோ, நிறைய சால்வ் பண்ணி நிறைய காம்பவுண்ட மெமரி பண்ணலாம் தேவையில்ல. ஷார்ட்டா சொல்றேன், பாத்துக்கோங்க. லிகாண்ட பாருங்க, ஓகேவா? லிகாண்ட் அப்படிங்கிறது லிகாண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா, இப்ப ஆக்சிஜன் டோனர் ஆகும், அதாவது ஆக்சிஜன் கைண்ட் ஆஃப் லிகாண்ட், ஆக்சிஜன் டோனர் இருக்கக்கூடிய ஒரு லிகாண்ட் இருக்கு. ஆக்சிஜன் டோனர் அப்படி இல்லையா, ஹாலஜனா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானை கொடுக்கும் மெட்டலுக்கு, ஓகேவா? இதெல்லாம் டோனரா இருக்கும், இது எலக்ட்ரானை கொடுக்கும், மெட்டல் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த லிகாண்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா மெட்டல் லிகாண்ட் டு மெட்டல் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் வந்து அங்க நடக்கும், அதுக்கான பேண்ட் கிடைக்கும். இதுவே லிகாண்ட் பாத்தீங்க அப்படின்னா பைபிரிடின், பினன்த்ரோலின் இந்த மாதிரிலாம் இருக்கு. இது கிட்டலாம் என்ன இருக்கும்னா பை பாண்ட் இருக்கும், அதாவது எம்டி பை ஸ்டார் ஆர்பிட்டால் இருக்கும். ஸோ எம்டி பை ஸ்டார் ஆர்பிட்டால் இருக்கும். அப்ப மெட்டல் கொடுக்கும், இந்த எம்டியா இருக்கக்கூடிய பை ஸ்டார் ஆர்பிட்டால வாங்கிக்கும் லிகாண்ட். ஸோ மெட்டல் கொடுக்கும், லிகாண்ட் வாங்கிக்கும். ஸோ இந்த மாதிரியான லிகாண்ட்லாம் இருக்கு அப்படின்னா, அதாவது பை பாண்ட் இருக்கக்கூடிய லிகாண்ட்லாம் இருக்கு அப்படின்னா அங்க மெட்டல் டு லிகாண்ட் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் அப்ளிகபிள் ஆகும். இப்ப பாருங்களேன், இதுல ஹாலஜன் லிகாண்ட் இருக்கு, இல்ல பைபிரிடின். ஸோ ஹாலஜன் லிகாண்ட் இருந்தா LMCT, பைபிரிடின் அப்படிங்கும் போது தே ஹாவ் எம்டி பை ஸ்டார் MLCT. ஓகே, அவங்க கேட்டிருக்காங்க ரெண்டு மெம்பருமே என்ன ஷோ பண்ணணும். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, போத் மெம்பர் ஷோஸ் LMCTன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ ஆப்ஷன் கிடையாது. பி பாருங்க, ஹாலஜன் லிகாண்ட், ஸோ LMCT ஷோ பண்ணும். அண்ட் ஆக்சிஜன் லிகாண்ட், அதுவும் LMCT ஷோ பண்ணும். ஸோ ஆன்சர் நம்ம பின்னு மார்க் பண்ணிடலாம். பட் சிடியை நம்ம செக் பண்ணிடுவோம். ரேனியம் O4 லிகாண்ட் யாரு, ஆக்சிஜன், அப்ப அது என்னது, LMCT ஷோ பண்ணும். ஓகே, அண்ட் இங்க என்னது லிகாண்ட், பைபிரிடின், இது மெட்டல் டு லிகாண்ட் சார்ஜ் டிரான்ஸ்ஃபரை ஷோ பண்ணும். ஸோ ரெண்டு ஆளும் சேம் கிடையாது, எலிமினேட் பண்ணிட்டேன். டிக்கு வாங்கல, பினன்த்ரோலின் இருக்கு, மெட்டல் டு லிகாண்ட் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர். அண்ட் லாஸ்டா குளோரின் லிகாண்ட் இருக்கு, லிகாண்ட் டு மெட்டல் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கு, எலிமினேட் ஆயிடுச்சு. ACD இது ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆள் லிகாண்ட் டு மெட்டலும் இன்னொரு ஆள் மெட்டல் டு லிகாண்ட் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர்லயும் இன்வால்வ் ஆகுறாங்க. பி ஆப்ஷன்ல மட்டும்தான் ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க, லிகாண்ட் டு மெட்டல் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர்ல இன்வால்வ் ஆகுறாங்க. பி தான் கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் தி ஃபாலோயிங் மாலிகுல்ஸ் ஆர் அயான். இங்க ஒரு 3 மாலிகுல் அல்லது அயான் கொடுத்துட்டு ஜான் டெல்லர் எஃபெக்டை யாரு வந்து ஷோ பண்ணுவா, இந்த ஜான் டெல்லர் எஃபெக்ட் வந்து யாருக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2022ல கேட்ட ஒரு கான்செப்ட், அதாவது ஜான் டெல்லர் எஃபெக்டை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஏவை எடுத்துட்டு நம்ம சால்வ் பண்ணி அதுல இருந்து நம்ம அடுத்தடுத்து போலாம். ஏ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்னது, MnH2O whole 6 3+. ஒரு Mn காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்க, Mn ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ், கரெக்டா? வாட்டர் அப்படிங்கிறது நியூட்ரல் லிகாண்ட், ஸோ சார்ஜ் 0. அப்ப மெட்டலோட சார்ஜ் என்னவா இருக்கும், நெட் சார்ஜ் என்னவோ அதான் மெட்டலோட சார்ஜ். ஸோ Mn என்ன ஸ்டேட்ல இருக்கு, +3 ஸ்டேட்ல இருக்கு. Mn +3 அப்படிங்கும் போது எனக்கு என்ன வரும், நார்மலா Mn அப்படிங்கும் போது D5S2, Mn +3 அப்படிங்கும் போது D4 வருமா? ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸா, நம்பர் ஆஃப் லிகாண்ட் 6 இருக்கு, ஸோ இட்ஸ் ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கும் போது எப்படி ஸ்பிளிட் ஆகும், D ஆர்பிட்டால் 1 2 3 4, D4 ஆக்டாஹைட்ரல் அப்படிங்கும் போது T2G EGன்னு ஸ்பிளிட் ஆகுமா? எலக்ட்ரானை ஃபில் பண்றோம். வாட்டர் அப்படிங்கிறது எனக்கு என்னது, Mn +3 அண்ட் வாட்டர் தான் லிகாண்ட், இட்ஸ் அ வீக் லிகாண்ட்.
இட்ஸ் அ ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஸோ எப்படி ஃபில் பண்ணுவோம்? 1 2 3 4, அதாவது சிங்கிளா ஃபில் பண்ணிட்டு தான் பேரிங் பண்ணும். T2Gல சிங்கிளா ஃபில் பண்ணும், EGல சிங்கிளா ஃபில் பண்ணும், அதுக்கப்புறம் தான் பேரிங் பண்ணும் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்னா. ஸோ நம்ம என்னது அந்த கான்செப்ட்லாம் ஏத்த மாதிரி ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இந்த T2G EGயை பாருங்களேன். T2G எப்படி இருக்கு, EG எப்படி இருக்கு? ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா T2Gல மொத்தம் 3 ஆர்பிட்டால் இருக்கு. 3 ஆர்பிட்டாலையும் ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இது சிமெண்ட்ரியா இருக்கு. ஓகே. EGல 2 ஆர்பிட்டால் இருக்கு. ஆனா ஒரு ஆர்பிட்டால் எலக்ட்ரான் இருக்கு, இன்னொரு ஆர்பிட்டால் எலக்ட்ரான் இல்ல. அன்சிமெண்ட்ரியா இருக்கு. ஓகே. எலக்ட்ரானிக் அரேஞ்ச்மெண்ட் இங்க என்னவா இல்ல? எலக்ட்ரானிக் அரேஞ்ச்மெண்ட் சிமெண்ட்ரியா இல்ல. ஓகே. அப்ப என்னது ஓவராலா சொல்லணும் அப்படின்னா இங்க எலக்ட்ரானிக்கா என்னவா இல்ல? இட்ஸ் நாட் எலக்ட்ரானிக் சிமெண்ட்ரி. சிமெண்ட்ரியா இருந்துச்சு அப்படின்னா அங்க ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் இருக்காது. ஆனா சிமெண்ட்ரியா இல்ல ஏதாவது ஒரு ஆள் அன்சிமெண்ட்ரிக்கா எலக்ட்ரானிக் அரேஞ்ச்மெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன ஷோ பண்ணுவாங்க? ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் ஷோ பண்ணுவாங்க, ஜான் டெல்லர் எஃபெக்ட ஷோ பண்ணுவாங்க. ஸோ Mn+3 காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அங்க எலக்ட்ரானிக்கா சிமெண்ட்ரியா இல்ல, அது ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷனை ஷோ பண்ணும். ஸோ என்னோட ஆப்ஷன்ல ஏவை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சி கிடையாது, இந்த 3 ஆப்ஷன் தான். அடுத்து பி ஆப்ஷனை சால்வ் பண்றேன் பாருங்க. பி அப்படிங்கும் போது நிக்கல் H2O ஹோல் 6 2+. வாட்டர் அப்படிங்கிறது நியூட்ரல் லிகான், ஸோ சார்ஜ் 0. அப்ப நிக்கலோடைய சார்ஜ் என்னவா இருக்கும்? நெட் சார்ஜ் என்னவோ அதே தான் நிக்கலோட சார்ஜ். ஸோ நிக்கல் +2 ஸ்டேட்ல இருக்கு. நிக்கல் +2 அப்படிங்கும் போது D8. நார்மலா D8 S2ன்னு இருக்கும். 2+ அப்படிங்கும் போது 2 எலக்ட்ரான் ரிமூவ் ஆகி D8 ஆகும். ஸோ D8 நான் ஃபில் பண்றேன் அப்படின்னா 6 7 8 இருக்கா? ஆக்டாஹைட்ரலா எப்படி ஸ்பிளிட் ஆகும்? T2G EGன்னு ஸ்பிளிட் ஆகும். அண்ட் அடுத்து எலக்ட்ரானை ஃபில் பண்றேன். ஹை ஸ்பின் லோ ஸ்பின்லாம் யாரு வரையும் தான்? D7 தான். ஓகேவா? அந்த D4ல இருந்து D7 வரையும் தான் ஹை ஸ்பின் லோ ஸ்பின் கான்செப்ட்லாம் சொல்ல முடியும். D8 D9க்கு நீங்க எப்படி ஃபில் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் வரும். ஸோ D8 எலக்ட்ரானை ஃபில் பண்றேன். 1 2 3 4 5 6 7 8. இதுல பாருங்க T2Gல மொத்தம் 3 ஆர்பிட்டால் இருக்கு. ஒவ்வொரு ஆர்பிட்டாலும் 2 2 எலக்ட்ரான் சிமெண்ட்ரியா இருக்கு. T2G சிமெண்ட்ரியா இருக்கு. அண்ட் EGல 2 ஆர்பிட்டால் இருக்கு. ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும் ஒரு எலக்ட்ரான் சிமெண்ட்ரியா இருக்கு. ஸோ அப்ப EG T2G ரெண்டுமே பார்க்க எப்படி இருக்கு? சிமெண்ட்ரியா இருக்கு. எலக்ட்ரானிக்கலி சிமெண்ட்ரி. ஓகேவா? சோ அப்ப அது என்ன ஷோ பண்ணோது? சிமெண்ட்ரியா இருக்காங்க அப்படின்னா அங்க நோ ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன். சோ அப்ப எனக்கு பி ஆப்ஷன் இருக்கக்கூடாது. பி வந்து என்னது? எலக்ட்ரானிக்கலி சிமெண்ட்ரியா இருக்கிறதுனால அங்க ஆர்பிட்டால எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? சிமெண்ட்ரியா ஃபில் ஆயிருக்கு. அங்க ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் கிடையாது. அப்ப என்னோட ஆப்ஷன்ல பிஏ இருக்கக்கூடாது. சோ டி ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடும். ரிமைனிங் என்ன இருக்கு? ஏஓ பிஏஓ தான். ஓகேவா? ஏஓ ஆர் அந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கு. சியை சால்வ் பண்ண நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். வெனேடியம் Cl4. ஓகேவா? வெனேடியத்தை கண்டுபிடிக்க போற ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ இது எக்ஸ்னு வச்சுக்கிறேன். குளோரின் அப்படிங்கும் போது நெகட்டிவ் சார்ஜ். எத்தனை குளோரின் இருக்கு? 4 குளோரின். ஸோ 4 மைனஸ் நெட் சார்ஜ் எதுவுமே இல்லை. ஸோ ஈக்குவல் டு 0. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +4. வெனேடியம் வந்து +4 ஸ்டேட்ல இருக்கு. ஸ்காண்டியம் டைட்டேனியம் வெனேடியம் அப்படிங்கும் போது D3S2 நார்மலா வெனேடியம் அப்படிங்கும் போது வெனேடியம் +4 அப்படிங்கும் போது இதுல 2 எலக்ட்ரான் இதுல 2 எலக்ட்ரான் போயிடும். D1. ஓகேவா? ஸோ இந்த D1 எலக்ட்ரானை டி ஆர்பிட்டால ஃபில் பண்ண எப்படி இருக்கும்? ஓகே. D1 அப்படிங்கும் போதே தெரியுது இது என்னவா இருக்கு? D1 ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு. நீங்க அதை ஃபில் பண்றீங்க. விச் மீன்ஸ் எப்படி ஃபில் பண்ணுவோம்? இல்ல 4 லிகாண்ட் தான் இருக்கு. வெனேடியம் Cl4 அப்படிங்கும் போது 4 லிகாண்ட் இருக்கு. டெட்ராஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ நம்ம எப்படி இருக்கும்? எப்படி ஸ்பிளிட் ஆகும்? மேல T2 கீழே E. ஓகே. ஸோ எலக்ட்ரானை ஃபில் பண்ணுங்க. T2 சிமெண்ட்ரியா இருக்கு. ஏன்னா 3 ஆர்பிட்டால் இருக்கு. 3 ஆர்பிட்டால்ல எலக்ட்ரானே இல்ல. சோ அவரு சிமெண்ட்ரியா இருக்காரு.
ஆனா ஈல பாருங்க 2 ஆர்பிட்டால் இருக்கு, அதுல ஒரு ஆர்பிட்டால் தான் ஃபில் ஆயிருக்கு, இன்னொரு ஆர்பிட்டால் ஃபில் ஆகாம இருக்கு. சோ இது அன்சிமெட்ரி. சோ இதுல ஓவராலா என்ன கிடையாது, இது எலக்ட்ரானிக்கலி சிமெட்ரியா இல்ல, அப்ப இது ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் ஷோ பண்ணும். ஓகே, ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன். சோ அப்ப ரெண்டு பேர் ஷோ பண்றாங்க. யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒன்னு வந்து எம்என் காம்ப்ளெக்ஸ் ஷோ பண்ணுது அண்ட் வெனேடியம் காம்ப்ளெக்ஸ் ஷோ பண்ணுது. ஸோ ஏவும் சியும் வந்து ஜான் டெல்லர் எஃபெக்டை ஷோ பண்ணும். ஸோ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏ இஸ் கரெக்ட் ஒன். அடுத்து எல்எம்சிடில அடுத்து இந்த வேவ் லென்த் எனர்ஜி ஆர்டரை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, ஃபார் த லிகாண்ட் டு மெட்டல் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர், அதாவது எல்எம்சிடி டிரான்சிஷனை பொறுத்தவரையும் யாருக்கு, இந்த ஆக்சோ ஆனையானுக்கு, இந்த ஆக்சோ ஆனையான் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எல்எம்சிடி டிரான்சிஷன்ல இன்வால்வ் ஆகுது. இந்த டிரான்சிஷனுக்கான வேவ் லென்த் ஆர்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இது 2021ல கேட்ட கொஸ்டின். ஓகே, இங்க இருக்கக்கூடிய எல்லா ஆளுமே வெனேடியம், குரோமியம், எம்என், அடுத்து டங்ஸ்டன், மாலிப்டினம், குரோமியம், இங்க கொடுத்திருக்கக்கூடிய 6 காம்ப்ளெக்ஸுமே எல்எம்சிடி டிரான்சிஷன்ல இன்வால்வ் ஆகுது. ஓகேவா, இந்த டிரான்சிஷனுக்கான வேவ் லென்த் ஆர்டர் கேக்குறாங்க. ஒரு ஷார்ட்கட் சொல்றேன், நம்ம அதை வச்சு இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா, சோ என்ன அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்க. ஓகே, ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகமா இருக்கு அப்படின்னா என்னவும் அதிகமா இருக்கும், லாம்டா மேக்ஸ் வேல்யூ, அதாவது வேவ் லென்த்தும் அதிகமா இருக்கும். ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீசஸ் லாம்டா, அதாவது வேவ் லென்த்தும் என்னவா இருக்கும், அதிகமா இருக்கும். ஒருவேளை ஆக்சிடேஷன் ஸ்டேட் சேமா இருக்கு அப்படின்னா நீங்க சைஸை பாருங்க. சைஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா லாம்டா மேக்ஸ் வேல்யூ கம்மியா இருக்கும், அதாவது வேவ் லென்த் வந்து கம்மியா இருக்கும். இந்த ரெண்டு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன், வெனேடியம் O4 3- இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துட்டு இதுக்கு முதல்ல இந்த வெனேடியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வெனேடியத்தை கண்டுபிடிக்க போறோம், அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓ பாத்தீங்க அப்படின்னா ஓவோட சார்ஜ் வந்து -2, 4 ஆக்சிஜன் இருக்கு, அப்ப 4 × -2 -8 விச் இஸ் ஈக்குவல் டு நெட் சார்ஜ் -3. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன வரும், x is equal to -3 + 8 5ன்னு வருமா, +5. வெனேடியம் வந்து +5 ஸ்டேட்ல இருக்கு. ஓகே, இங்க நான் வெனேடியம்னு போட்டுக்கேன். அடுத்து குரோமியம் O4 2-, குரோமியத்தை கண்டுபிடிக்க போறோம், அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். 4 ஆக்சிஜன் இருக்கு, ஸோ -8 விச் இஸ் ஈக்குவல் டு -2. அப்ப எக்ஸ் -2 + 8 விச் இஸ் ஈக்குவல் டு +6. குரோமியம் +6 ஸ்டேட்ல இருக்கு. அண்ட் லாஸ்டா Mn O4-, அதேதான் எக்ஸ், எம்என எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓ வந்து -2 சார்ஜ், 4 ஆக்சிஜன் இருக்கு, ஸோ -8 விச் இஸ் ஈக்குவல் டு -1. அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 + 8 விச் இஸ் ஈக்குவல் டு +7. ஸோ இதுல பார்த்தாலே தெரியும் யாருக்கு இருக்கிறதுலே ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகமா இருக்கு, எம்எனுக்கு அதிகம், அடுத்து குரோமியம், அடுத்து வெனேடியம். ஓகேவா, எம்எனுக்கு இருக்கிறதுலே அதிகம், அடுத்து குரோமியம், அடுத்து வெனேடியம். ஸோ இதான் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோடைய ஆர்டர். அதே தான் லாம்டாக்கான ஆர்டர். எம்என் அதிகமா இருக்கணும், குரோமியம் அடுத்து, லாஸ்டா தான் வெனேடியம் வரணும். ஸோ எம்என் அதிகமா இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்ஷன் வச்சுட்டு சியையும் டியையும் எலிமினேட் பண்ணிடுறேன். ஏவா இருக்கலாம் அல்லது பியா இருக்கலாம், அதான் என்னுடைய ஆன்சர். ஓகேவா, இப்ப அதே போல வெனேடியம், மாலிப்டினம், குரோமியம் காம்ப்ளெக்ஸ்க்கு நம்ம இப்ப அப்ளை பண்ண போறோம். ஸோ ஒரு ஆப்ஷனை சால்வ் பண்ணியாச்சு, அடுத்த காம்ப்ளெக்ஸ் இருக்கு பாரு, வெனேடியம் O4 2-. வெனேடியம் அப்படிங்கும் போது அதுக்கு தான் நான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்க போறேன், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். 4 ஆக்சிஜன், ஸோ -8 விச் இஸ் ஈக்குவல் டு -2. என்ன வரும் எனக்கு, -2 + 8 இஸ் ஈக்குவல் டு 6ன்னு வருமா, +6ன்னு. அதே போல் நம்ம மாலிப்டினம் கண்டுபிடிக்கிறோம்னு அதுவுமே உங்களுக்கு என்னதான் வரும், அதே எக்ஸாக்டா சார்ஜ் என்னவா இருக்கும், ஆக்சிடேஷன் ஸ்டேட் எல்லாருக்கும் என்னவா இருக்கும், இங்க இருக்கக்கூடிய எல்லா ஆளுக்குமே +6 + 6ன்னு வரும். அண்ட் குரோமியமுக்கும் என்னதான் வரும், ஸோ குரோமியம் நான் இந்த சைடு போடுறேன், குரோமியம் O4 2-. இதுக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாத்தீங்கன்னா +6. நான் ஏற்கனவே சொன்னேன் ஆக்சிடேஷன் ஸ்டேமா இருக்கு, ஆக்சிடேஷன் ஸ்டேட் சேமா இருக்கு அப்படின்னா சைஸை பாருங்க அப்படின்னு. ஸோ அப்ப சைஸை பொறுத்த வரையும் குரோமியம், குரோமியம் கீழே உங்களுக்கு என்னது, குரோமியம் இருக்கும், அதுக்கு அடுத்து என்ன இருக்கும்,
மாலிப்டினம் அண்ட் லீஸ்டா என்னது கடைசியா, which மீன்ஸ் அந்த ஆர்டர்ல சொல்ற டங்ஸ்டன் இருக்கும். கரெக்டா? குரோமியம், மாலிப்டினம், டங்ஸ்டன். சரி, இதுல எல்லாத்துக்குமே ஸ்டேட் என்னவா இருக்கு? ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6 இருக்கு. அப்ப சைஸ பாருங்க. அப்ப சைஸ்ல பாத்தீங்கன்னா குரோமியம் இருக்கிறதுலே சின்னது அண்ட் அடுத்து டங்ஸ்டன் இருக்கிறதுலே பெருசு. சைஸ் யாருக்கு பெருசா இருக்கும்? இவங்க சைஸ் லார்ஜா இருக்கும். சைஸ் அதிகமா இருந்தா லாம்டா மேக்ஸ் என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். அப்ப இருக்கிறதுலே டங்ஸ்டனுக்கு கம்மியா இருக்கணும். இது சைஸ் ஸ்மால், அப்ப லாம்டா அதிகமா இருக்கணும், குரோமியத்துக்கு அதிகமா இருக்கணும். ஓகேவா? சோ இதுல ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பேஸ் பண்ணி ஒரு ஒரு ஆர்டரை கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னொன்னு சைஸை பேஸ் பண்ணி இன்னொரு ஆர்டரை கண்டுபிடிச்சிருக்கேன். சோ அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் சேமா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் பேர் கொடுத்துருக்காங்களே அது எல்லாத்துக்குமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் சேமா இருக்கு. இருக்கிறதுலே ஆக்சிடேஷன் ஸ்டேட் யாருக்கு அதிகம்? எம்எனுக்கு அதிகம். சோ அதான் உங்களுக்கு என்னவா இருக்கும்? லாம்டா வேல்யூ அதிகமா இருக்கும். அதுவே செகண்ட் பேர்ல பொறுத்தவரையும் எல்லாத்துக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் சேமா இருக்கும். அப்ப சைஸ பாக்குறேன். சைஸ் டங்ஸ்டனுக்கு அதிகம், குரோமியம் சின்னது. அந்த ஆர்டரை பொறுத்தவரையும் குரோமியமுக்கு சின்னது. சோ அதுக்கு என்னவா இருக்கும்? லாம்டா மேக்ஸ் வேல்யூ அதிகமா இருக்கும். சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா இதுக்கு ஏ. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. An octahedral D6 complex has a single spin allowed absorption band. The spin only magnetic moment and electronic transition for the complex respectively are. D6 octahedral complexக்கு ஒரே ஒரு ஸ்பின் அலோடு ஒரே ஒரு பேண்ட் மட்டும் தான் கிடைக்குது, அப்சார்ப்ஷன் பேண்ட் தான் கிடைக்குது. அதோடைய மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் அண்ட் அந்த எலக்ட்ரானிக் டிரான்சிஷனுக்கான அந்த டிரான்சிஷனும் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். D6 ஆக்டாஹைட்ரல்னு கொடுத்துட்டாங்க, ஆனா அவங்க என்ன சொல்லல, லோ ஸ்பின்னா ஹை ஸ்பின்னா அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. நான் அப்ப எதுக்கு ஆன்சரை கண்டுபிடிக்கிறது? லோ ஸ்பின்னா ஹை ஸ்பின்னானு அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஒரே ஒரு ஸ்பின் அலோடு டிரான்சிஷன் மட்டும்தான் இருக்கா. சிங்கிள் ஸ்பின் அலோடு டிரான்சிஷன் கொடுத்துட்டாங்களா? அப்படின்னா அது என்னது? ஒரே ஒரு பேண்ட் தான் கிடைக்குது அப்படின்னா அது கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்? ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸா தான் இருக்கும். ஓகேவா? அப்ப நான் யாருக்கு போடலாம்? D6 ஆக்டாஹெட்ரல் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்க்கு நான் ட்ரை பண்றேன். ஓகேவா? D6 ஹை ஸ்பீட். ஃபர்ஸ்ட் ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கலாம். சோ D6 ஆக்டாஹெட்ரல் ஹை ஸ்பின்னா எலக்ட்ரானை ஃபில் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 6 ரெண்டா ஸ்பிளிட் ஆகுமா ஆக்டாஹெட்ரல் அப்படிங்கும் போது? T2G கீழே இருக்கும், EG மேல இருக்கும். 6 எலக்ட்ரான் ஹை ஸ்பின்ல. ஹை ஸ்பின் எப்படி ஃபில் பண்ணுவோம்? T2Gல சிங்கிளா ஃபில் பண்ணிட்டு அடுத்து EGல சிங்கிளா ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பேர் பண்ணும். ஸோ இப்படிதான் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸை ஃபில் பண்ணும். T2G இது EG. இப்ப ஸ்பின் ஒன்லி கால்குலேட் பண்ண போறேன். என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் n இன்ட்டு n+2 போர் மேக்னெட்டான். n அப்படிங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். D6 பொறுத்தவரை எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு? 4 இருக்கா? which means 4 into 4 plus 2 Bohr magneton. Root of 4 into 6 root 24 வருமா? root 25 ஓட வேல்யூ 5. root 24 அதை விட ஒரு பாயிண்ட் கம்மி, 4.9 Bohr magneton வரும். உங்களுக்கு கால்குலேட்டர் இருக்கும், ஸோ நீங்க கவலைப்படாம root 24 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட வேல்யூ கிடைச்சிரும். 4.9 Bohr magneton. 4.9 4.9. ஸோ ஏவையும் டியையும் நான் என்ன பண்ணிடுறேன்? கேன்சல் அவுட் பண்ணிடுறேன். ஓகே, இப்ப டிரான்சிஷன் பார்க்கணும். D6 அப்படிங்கும் போது உங்களுக்கு என்னது? D6 ஹை ஸ்பின் அப்படிங்கும் போது ஆரகல் டயக்ராமோட ஷார்ட்கட்டை நீங்க ட்ரை பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ ஆரகல் டயக்ராமுக்கான ஷார்ட்கட் நம்ம பார்த்துருக்கலாம். D6 அப்படிங்கும் போது D6 ஆக்டாஹெட்ரல் அப்படிங்கும் போது உங்களுக்கு என்னவா இருக்கும்? கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் T2Gக்கும் EGக்கும் டிரான்சிஷன் நடக்கும். உங்களுக்கு டேர்ம் சிம்பிள் என்ன வரும்? D6ன்னு போடுறீங்க அப்படின்னா டேர்ம் சிம்பிள், நான் உங்களுக்கு டேர்ம் சிம்பிள் வேணாலும் நான் போட்டு இந்த D6க்கான டேர்ம் சிம்பிள் இங்க போடுறேன்.
சோ பாருங்க, இது இந்த சைடு இதுக்கு போட்டுறேன். கிரீன் கலர் பென் யூஸ் பண்ணி போடுறேன். ஸோ இது நார்மலா ஒரு எம், இதோட எம் வேல்யூ எழுதுனா இது 2, இது 1, இது 0, -1, -2. 2 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ 2 + 2 4 ஆயிடும். ஓகே, ஸோ கால்குலேட் பண்ணுங்க. ஸோ எல்லோட வேல்யூ கால்குலேட் பண்றோம்னா 0, -1, -2, 5 - 3, which is equal to 2. எல்லோட வேல்யூ 2னா இட்ஸ் டியா, டி டேர்மா. எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு? 4 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. அதோட ஒன்னு 5. D5 டி டேர்ம் எப்படி ஸ்பிளிட் ஆகும்? D5 அப்படிங்கிற டி டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா T2G EGன்னு ஸ்பிளிட் ஆகும். ஓகேவா? அப்ப T2G லேருந்து T2G5லேருந்து EG5க்கு தான் டிரான்சிஷன் நடக்கும். ஸோ இதோட கரெக்ட் டேர்ம் எங்க இருக்கு? T2Gலேருந்து EGக்கு டிரான்சிஷன் நடக்கணும். இங்க பாருங்க, EGலேருந்து T2Gன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஆரோ மார்க் எங்கேருந்து போட்டிருக்கேன்? T2Gலேருந்து தான், கிரவுண்ட் டேர்ம்லேருந்து மேல போகுது. T2Gலேருந்து EGக்கு வரணும். ஸோ எந்த டேர்ம் கரெக்ட்? சி தான் கரெக்ட், பி தப்பு. ஸோ சி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க, the substitution reaction of COCN5Cl whole 3 minus with OH minus to give a particular complex. அதாவது ஒரு சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. கைண்ட் ஆஃப் ஹைட்ராலிசிஸ்ல நம்ம படிப்போம். ஹைட்ராலிசிஸ் ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷன் மெக்கானிசம் அந்த கான்செப்ட்ல இது கோஆர்டினேஷனுக்குள்ள வரும். ஸோ இங்க ஒரு சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் கொடுத்துட்டு என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இந்த ரியாக்ஷன் ஸ்லோவா நடக்குமா ஃபாஸ்ட் நடக்குமா? ஓகேவா? அடுத்து இந்த ரியாக்ஷன் எதை பொறுத்து இருக்கும்? ஓகேவா? ரெண்டு, அதாவது இந்த நியூக்ளியோஃபைல் ஆஸ் வெல் அஸ் ரியாக்டன்ட் ரெண்டுத்தோட கான்சென்ட்ரேஷனை பொறுத்து இருக்குமா, அல்லது இந்த ஜஸ்ட் அந்த காம்ப்ளெக்ஸை மட்டும் பொறுத்து இருக்குமா? இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்கறாங்க. நார்மலா இந்த மாதிரியான ரியாக்ஷன்ல யார் இருந்தா ஃபாஸ்டா இருப்பாங்க? ஜென்ரலா ஹைட்ராலிசிஸ் டைப்ல இதெல்லாம் நம்ம படிப்போம். ஹைட்ராலிசிஸ் ஆஃப் இந்த கோபால்ட்லயே பாத்தீங்கன்னா ஹைட்ராலிசிஸ் ஆஃப் கோபால்ட் அமீன் காம்ப்ளெக்ஸ். மெட்டல் கோபால்ட்டா இருக்கும் அண்ட் அதுல இருக்கக்கூடிய லிகாண்ட் அமீன் லிகாண்டா இருக்கு. லைக் இந்த மாதிரி, இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ். அதாவது இப்ப நான் COCN5Clன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ்ல அமீன் இருக்கக்கூடிய கோபால்ட் காம்ப்ளெக்ஸ்ல இந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேஸ் என்ன பண்ணும்? OH இருக்கு பாத்தீங்களா, அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இந்த அமீன்ல இருக்கக்கூடிய ஒரு புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இட் பிகம் NH2 மைனஸ் அண்ட் குளோரின். அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும்? இந்த நெகட்டிவ் உள்ள வரும், இந்த குளோரின் வெளில போகும். ஸோ அப்ப அங்க என்ன ஆகும்? லீவிங் குரூப் வேகமா வெளியில போகி உங்களுக்கு சப்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஃபாஸ்டா நடக்கும். எப்ப அமீன் மாதிரியான அசிடிக் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய லிகாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு, அமீன் மாதிரியான அதாவது அசிடிக் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய ஒரு குரூப் இருக்கு லிகாண்ட்ல அப்படின்னா, அப்போ உங்களுக்கு என்னவா இருக்கும்? ரியாக்ஷன் ஃபாஸ்டா இருக்கும். ஓகேவா? ஏன்னா அந்த நெகட்டிவ் சார்ஜ் உள்ள வந்து அந்த லீவிங் குரூப்பை வேகமா புஷ் பண்ணி தள்ளுது. அப்ப ரியாக்ஷன் ஃபாஸ்ட் ஆகும். அண்ட் ரியாக்ஷன் யாரை பொறுத்து இருக்கும்? அந்த பேஸை பொறுத்தும் இருக்கும், OH-ஐயும் பொறுத்து இருக்கும், அண்ட் CO காம்ப்ளெக்ஸையும் பொறுத்து இருக்கும். கரெக்டா? ஆனா இப்ப கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஹைட்ராலிசிஸ் ஆஃப் இந்த கோபால்ட் காம்ப்ளெக்ஸை பொறுத்தவரை இந்த காம்ப்ளெக்ஸ்ல எனக்கு என்னவே கிடையாது, அந்த மாதிரி ஒரு அசிடிக் ஹைட்ரஜனே இல்ல. இங்க பொறுத்தவரையும் கோபால்ட்டுக்கு மேல என்னதான் இருக்கும்? ஜஸ்ட் அந்த சைனைட் லிகாண்ட் தான் இருக்கும். ஓகேவா? இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ் டெவலப் ஆகுறதுக்கோ அந்த நெகட்டிவ் உள்ள வந்து அந்த குளோரினை புஷ் பண்றதுக்கோ இங்க எந்த வேலையுமே கிடையாது. ஓகே, இங்க நோ அசிடிக் ஹைட்ரஜன். ஸோ இந்த ரியாக்ஷன் அந்த அளவுக்கு ஃபாஸ்டாலாம் நடக்காது. இட்ஸ் ஸ்லோ அண்ட் ரேட் யாரை பொறுத்து இருக்கும்? CO காம்ப்ளெக்ஸை மட்டும்தான் பொறுத்து இருக்கும். ஓகே, அந்த அசிடிக் ஹைட்ரஜன் இல்ல, ஸோ ரியாக்ஷன் எல்லாமே ஸ்லோவா தான் இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் கிடையாது. ஓகே, அந்த ஸ்லோலையும் ரெண்டு ரியாக்டன்ட்டையும் பொறுத்து இருக்குமானா கிடையாது, ஜஸ்ட் யாரை மட்டும்தான் பொறுத்து இருக்கும்? அந்த CO காம்ப்ளெக்ஸோடைய கான்சென்ட்ரேஷனை மட்டும்தான் பொறுத்து இருக்கும். ஸோ சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்து
இந்த கொஸ்டின் பாருங்க, the correct number of stereo isomers and correct number of enantiomeric pair of CO triene Br2 plus ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு டோட்டலா ஸோ எவ்வளோ அதுக்கான ஸ்டீரியோ ஐசோமர் பாசிபிள் அண்ட் எவ்வளோ எனன்சியோமரிக் பேர் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையின் லிகாண்ட ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ட்ரையினே அவங்களே ஓபன் பண்ணி எழுதியிருக்காங்க ஃபுல் ஃபார்ம் ட்ரை எத்திலின் டெட்ராமீன். அதாவது 3 எத்திலின் குரூப் இருக்கும், 4 அமீன் குரூப் இருக்கும். இந்த மாதிரி மொத்தம் 4 நைட்ரஜன் குரூப் இருக்கா, சோ 4 டெட்ரா அமீனா. இது ஒரு எத்திலின் யூனிட், இது ஒரு எத்திலின் யூனிட், இது ஒரு எத்திலின் யூனிட். 3 எத்திலின் இருக்கு, 4 அமீன் இருக்கு. ஸோ ட்ரை எத்திலின் டெட்ரா அமீன். இதான் இந்த லிகான். இந்த லிகாண்ட எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, ஸ்ட்ரக்சர்லாம் போடுறீங்க அப்படின்னா ஓகே, இதை எப்படி எழுதியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அதை கனெக்ட் பண்ணி எழுதியிருப்பாங்க. இப்போ நான் அந்த கோபால்ட் காம்ப்ளெக்ஸ்க்கான ஸ்டீரியோ ஐசோமர் பாடுறேன் பாருங்களேன். ஸோ கோபால்ட் சென்டர்ல 2 பிஆரும் எப்படி இருக்கலாம், ஒண்ணுக்கு ஒண்ணு டிரான்ஸா இருக்கலாமா? 2 பிஆர் இருக்கு காம்ப்ளெக்ஸ்ல, ஸோ ரெண்டுக்கும் ஆப்போசிட்டா போடுறேன். ஓகே, இது டிரான்ஸ். ஸோ டிரான்ஸை பொறுத்தவரையும் மாலிகுலை ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ண முடியாது, பட் ஹரிசாண்டலா கட் பண்ணலாம். ஃபிளாட்டா ஹரிசாண்டலா கட் பண்றீங்க அப்படின்னா 2 ஹாஃபா உங்களால கட் பண்ண முடியும். ஸோ டிரான்ஸை பொறுத்தவரையும் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இங்க பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். சரி, ஒரே ஒரு ஐசோமரா தான் இது எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, அடுத்து இதுவே சிஸ் ஃபார்ம்ல எழுதுற. சிஸ் ஃபார்ம் அப்படிங்கும் போது இந்த மாதிரி எழுதலாம். இதுவே சிஸ் ஃபார்ம்ல எழுதுறேன்னா இந்த மாலிகுலை என்னால கட் பண்ண முடியாது. நீங்க ஹரிசாண்டலாவும் கட் பண்ண முடியாது, வெர்டிகலா ஸ்லாண்டிங்கா எப்படியுமே கட் பண்ண முடியாது. ஓகேவா? சிஸ்ஸை பொறுத்தவரை இங்க நோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி. அப்ப நோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி அப்படிங்கும் போது இது ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஓகேவா? 2 ஐசோமரா எக்ஸிஸ்ட் ஆகும். 2 ஐசோமர்னா ஒரு எனன்சியோமரிக் பேரா, இது ஒரு பேர். ஓகே, அடுத்து இன்னொரு ஃபார்ம்லயும் இந்த காம்ப்ளெக்ஸ் எழுத முடியும். என்னது அப்படின்னா இந்த பொசிஷன், இந்த சிஸ் பொசிஷன்ல லிகாண்டை என்னால டிரா பண்ணி எழுத முடியும். ஸோ இந்த மாலிகுலுக்கும் என்னால என்ன பண்ண முடியாது, கட் பண்ண முடியாது. நோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி, இதுவும் ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஸோ இது 2 ஐசோமரா, 2 ஸ்டீரியோ ஐசோமரா எக்ஸிஸ்ட் ஆகும், விச் இஸ் ஈக்குவல் டு 1 பேர். ஸோ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 1 2 2 டோட்டலா 5 ஸ்டீரியோ ஐசோமர். ஸோ 5 லாக் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்து எத்தனை பேர் கிடைக்குது, இங்க ஒரு பேர், இங்க ஒரு பேர், 2 பேர். ஸோ 5 and 2 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த காம்ப்ளெக்ஸை பொறுத்தவரையும் 5 ஸ்டீரியோ ஐசோமர் அண்ட் 2 எனன்சியோமரிக் பேர் இதுக்கு கிடைக்கும். ஸோ இதான் கரெக்ட் நம்பர். ஸோ ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 5 and 2. ஓகே, அடுத்து ஸோ இது ஒரு ஈஸியான ஒரு ப்ராப்ளம். என்ன அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு டெல் வேல்யூ கொடுத்துட்டாங்க அண்ட் லாம்டா வேல்யூ, அதாவது ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங் வேல்யூ கொடுத்துட்டு மியூ எஃபெக்டிவ் க்ளோசஸ்ட் வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருச்சு, மியூ எஃபெக்டிவ் ஃபார்முலா தெரிஞ்சா ஜஸ்ட் அந்த வேல்யூவை போட்டு இந்த ப்ராப்ளமை ரொம்ப ஈஸியாவே சால்வ் பண்ணிடலாம். ஸோ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்களேன். மியூ எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன அப்படின்னா மியூ ஸ்பின் ஒன்லி into 1 minus alpha lambda divided by del u. ஸோ எனக்கு கொஸ்டின்ல என்னென்ன வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் எது எது இல்லையோ அதை ஃபர்ஸ்ட். ஓகே, இதுல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெல் ஓ வேல்யூ கொடுத்துருக்காங்க. டெல் ஓ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 12600 சென்டிமீட்டர் இன்வர்ஸ்.
அண்ட் லாம்டா ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங் கான்ஸ்டன்ட் லாம்டா அப்படிங்கறது எவ்வளவு கொடுத்திருக்காங்க நிக்கல் +2 காம்ப்ளெக்ஸ்க்கு -315 சென்டிமீட்டர் இன்வர்ஸ். ஓகே, இப்ப நம்ம என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணும், ஆல்பா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அண்ட் அடுத்து என்னது ஸ்பின் ஒன்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, காம்ப்ளெக்ஸ் என்னது நிக்கல் +2 காம்ப்ளெக்ஸ் RNH2. ஓகே, அவங்களே இங்க என்ன கொடுத்தாங்க நிக்கல் +2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நிக்கல் +2க்கு ஸ்பின் ஒன்லி கால்குலேட் பண்றேன். ஸ்பின் ஒன்லியோட ஃபார்முலா √n × n+2 போர் மேக்னட்டா. நிக்கல் +2 அப்படிங்கும் போது நான் டயக்ராம் போடுறேன். 1 2 3 4 5 6 7 8. நிக்கல் +2 அப்படிங்கும் போது D8 D8 அப்படிங்கும் போது 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குமா. ஸோ n is equal to 2. ஸோ சப்ஸ்டியூட் பண்றேன்னா 2 × 2 + 2 போர் மேக்னட் தான். 4 × 2, ஸோ அப்போ √8ன்னு வருமா. √8ஓட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2.8 சம்திங் வரும், 2.83 போர் மேக்னட் ஆனவர். அப்ப மியூ ஸ்பின் ஒன்லி கால்குலேட் பண்ணியாச்சு 2.83. அடுத்து ஆல்பா வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஓகே, D8 காம்ப்ளெக்ஸ்னா டேர்ம் என்னவா இருக்கும், கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் என்னவா இருக்கும். D8 அப்படிங்கும் போது கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் உங்களுக்கு என்னவா இருக்கும், A2ன்னு இருக்கும். ஸோ A2வை பொறுத்த வரையும் ஆல்பா வேல்யூ ஏக்கு என்னவா இருக்கும் 4ன்னு இருக்கும். ஸோ ஆல்பா 4. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்னது எல்லா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த ஆல்பா வேல்யூ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்தந்த டேர்முக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆல்பா வேல்யூ மெமரி பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஆல்பா வேல்யூ புக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, அந்த ஆல்பா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அண்ட் அடுத்து மிச்சம் இருக்கிறது எல்லாத்தோட வேல்யூ நீங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். மியூ எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பின் ஒன்லியோட வேல்யூ 2.83. பிராக்கெட் ஓபன் பண்ணி 1 - ஆல்பா 4ன்னு சொல்லியிருக்கேன். லாம்டாவோட வேல்யூ -315 அண்ட் கீழே லாம்டா வேல்யூ 12600. ஸோ 2.83 1 + 4 × 315 டிவைட் பை 12600. ஸோ இதை நீங்க ப்ராப்ளம் வந்து மல்டிப்ளை பண்ணி அண்ட் டிவைட் பண்ணி ஃபர்தரா அந்த ஃபுல் ஈக்குவேஷனை சால்வ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் நியர்பை எதுல வரும் 3.11 வரும். ஸோ 1 இஸ் த ஆன்சர். நீங்க இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கால்குலேட்டர்ல போட ஆரம்பிச்சிடலாம். கால்குலேட்டர்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டா 3.11 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, the pair of electronic configuration representing ground state term 3f2 is. ஸோ எந்த பேர் வந்து இந்த கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் 3f2 ரெப்ரசென்ட் பண்ணுது, இதாங்க ஒரு கொஸ்டின். பார்க்க இது மேபி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தெரியும், பட் இந்த சம ரொம்ப ஈஸியாவே சால்வ் பண்ணலாம். 3f2 எடுத்துக்கிறேன். ஸோ இங்க எஃப்னு இருக்கு. எஃப் அப்படிங்கும் போது டேர்ம் இங்க என்னவா இருக்கு, எஃப் டேர்ம்னு இருக்கு. எஃப் டேர்ம் அப்படிங்கும் போது எல் வேல்யூ என்னவா இருக்கும் 3 இருக்கும். நம்ம இதானே படிச்சிருக்கோம். இப்ப 0ன்னு வந்திருக்கு, எல் வேல்யூனா எஸ், எல் வேல்யூ 0னா எஸ், 1னா பி, 2னா டி, 3னா எஃப், இந்த மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இங்க எஃப் டேர்ம்னு இருக்கு. எஃப் டேர்முக்கு எல் வேல்யூ என்னவா இருக்கும் 3 இருக்கும். அடுத்து ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி என்னவா இருக்கும், இது என்னதான், இதான் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி கரெக்டா. ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்பனா எத்தனை இருக்குன்னு அர்த்தம், நம்ம எப்பயுமே ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கோ அதோட ஒரு +1 ஆட் பண்ணி ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி சொல்லுவோம் கரெக்டா. அப்பனா ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 3னா என்ன அர்த்தம், 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அதனாலதான் 2 + 1 3ன்னு கொடுத்துருக்கோம் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி கரெக்டா. ஸோ இது வரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா இது ஒரு பிளஸ் ஆஃப், இது ஒரு பிளஸ் ஆஃப். அப்ப எஸ்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், which is equal to 1. இல்ல எனக்கு இவ்வளோ போட முடியல அப்படின்னா நீங்க ஜஸ்ட் அந்த ஃபார்முலால இருந்தே கொண்டு வரலாம். 2s + 1 is equal to 3. அப்ப 2s is equal to இந்த 1 அந்த சைடு போனுச்சுன்னா -1. 2s is equal to 2ன்னு வருமா. எனக்கு s ஓட வேல்யூ தான் வேணும். s is equal to 2 / 2 which is equal to 1. So s ஓட வேல்யூ 1. 2 / 2 which is equal to 1. 2s is equal to 2 / 2 which is equal to 1. 2s is equal to 2 / 2 which is equal to 1. 2s is equal to 2 / 2 which is equal to 1. 2s is equal to 2 / 2 which is equal to 1. 2s is equal to 2 / 2 which is equal to 1. 2s is equal to 2 / 2 which is equal to 1. 2s is equal to 2 / 2 which is equal to 1. 2s is equal to 2 / 2 which is equal to 1. 2s is equal to 2 / 2 which is equal to 1. 2s is equal to 2 / 2 which is equal to 1. 2s is equal to 2 / 2 which is equal to 1. 2s is equal to 2 / 2 which is equal to 1. 2s is equal to 2 / 2 which is equal to 1.
ஸோ என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்க, அந்த டேர்ம் சிம்பிளை பார்த்தே எல் வேல்யூ எஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கேன். ஓகேவா? இதை வச்சுதான் இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகே, இப்ப P1 D1 எடுத்துக்கிறேன். P1 அப்படிங்கும் போது p ஆர்பிட்டால்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. D1 அப்படிங்கும் போது d ஆர்பிட்டால்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இதோடைய இது d ஆர்பிட்டால், இது p ஆர்பிட்டால். இது +1 0 -1 அதோடைய மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். இது +2, இது +1 0 -1 -2. ஸோ இதுல எல் வேல்யூ 1, இதுக்கு எல் வேல்யூ 2. ரெண்டத்தையும் ஆட் பண்ணுங்க. 1 + 2 என்ன வரும்? 3ன்னு வருது. கரெக்டா? எல் வேல்யூ கரெக்டா வருதா? இதுக்கு எல் வேல்யூ 1, இதுக்கு எல் வேல்யூ 2. அப்ப டோட்டலா ஓகே, del L is equal to 1 + 2 3ன்னு வந்துருச்சு. எனக்கு இந்த டேர்ம் கரெக்டா வந்துருச்சு. அடுத்து ரெண்டு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. ஆஃப் பிளஸ் ஹாஃப் எனக்கு என்னது 1. ஸோ இதுக்கான கரெக்ட் பேர் வந்திருக்கு. அடுத்து S1க்கும் D1க்கும் போடுங்க. ஏ ஆப்ஷனை சால்வ் பண்றேன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சால்வ் பண்றேன். P1 D1 போட்டு காட்டியிருக்கேன். இப்ப S1 D1 போடுறேன். S1 அப்படிங்கும் போது S ஆர்பிட்டால்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கும், D ஆர்பிட்டால்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இதுக்கு 0 மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், இதுக்கு வந்து +2, இது +2. அப்ப எல்லோட வேல்யூ என்ன? 0 + 2 2ன்னு வருது. 2னா என்னன்னு வரணும்? டி டேர்ம் வரும். ஆக்சுவலா இங்க என்னது? L is equal to 3 F டேர்ம்னு வரணும். ஸோ இந்த S1 D1 அப்படிங்கிறது கிடையாது. S1 D1 வேற எங்க இருந்தாலும் நீங்க எலிமினேட் பண்ணிடலாம். P1 D1 கரெக்டா வருது. P1 D1க்கு பாத்தீங்கன்னா எல்லோட வேல்யூ 3ன்னு வரும் அண்ட் S ஓட வேல்யூ 1ன்னு வரும். ஸோ எங்கெல்லாம் P1 D1 இருக்கோ அந்த ஆன்சரை மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. S1 D1 வரக்கூடிய ஆன்சரை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து செகண்ட் ஆப்ஷன் சால்வ் பண்ணி பாருங்க. S1 F1 அண்ட் அடுத்து D1 F1க்கு போடப்போம். S1 அப்படிங்கும் போது S ஆர்பிட்டால்ல ஒரு எலக்ட்ரான் அண்ட் அதோடைய மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். F ஆர்பிட்டால்ல 1 3 2 1 0 -1 -2 -3. ஓகே, ஸோ அப்ப எல் வேல்யூ 0ல எலக்ட்ரான் இருக்கு அண்ட் 1ல 3ல இருக்கு. 0 + 3 3ன்னு வந்துருச்சு. அண்ட் ஸ்பின்னோட வேல்யூ ½ + ½ 1ன்னு வந்துருச்சு. கரெக்டான வேல்யூ அந்த L = 3 S = 1 அந்த வேல்யூ எனக்கு கரெக்டா வந்துச்சு. அந்த டேர்ம் சிம்பிள் இருக்கக்கூடிய வேல்யூ அந்த பேர்ல எனக்கு வருது. ஸோ S1 F1 எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த ஆன்சரை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுலயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சர் என்னன்னு. பட் மத்த எல்லாத்தையும் சால்வ் பண்ணி காட்டு. இப்ப D1 F1 போடுறேன். D ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு, F ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, இது +2, இது +3. அப்ப எல்லோட வேல்யூ 3 + 2 5ன்னு வரும். 5 அப்படிங்கிறது எனக்கு பாசிபிளே கிடையாது. என்னோட எல் வேல்யூ 3ன்னு இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா D1 F1 எனக்கு வராது. D1 F1 எந்தெந்த ஆப்ஷன்லாம் இருக்கோ அதெல்லாம் எலிமினேட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடுச்சு, செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடுச்சு. எனக்கு என்னது? ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு, தேர்டும் எலிமினேட் ஆயிடுச்சு. P1 D1 S1 F1 இந்த பேரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் யார் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம்? இந்த F23 இந்த கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய பேர் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எது? P1 D1 S1 F1. எப்படி கண்டுபிடிக்கிறோம்? டேர்ம் சிம்பிள் இருக்கக்கூடிய எல் வேல்யூ எடுத்துக்கிறேன், எஸ் வேல்யூ எடுத்துக்கிறேன், அது யாருக்கு வருதுன்னு போட்டு பார்த்து அந்த பேர் ரெப்ரசென்ட் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஸோ இதோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 4. ஓகே, P1 D1 S1 F1. And next, if the crystal field splitting energy of d orbital follows the order. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு d ஆர்பிட்டாலோட crystal field splitting energy order கொடுத்துட்டு இது எந்த லிகான் ஃபீல்டுக்குன்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஸ்கொயர் பிளேனர், ட்ரைகோனல் பிரமிடல் அதாவது டிபிபி, பென்டகோனல் பை பிரமிடல், ஸ்கொயர் ஆன்டிபிரிஸ்மேட்டிக் 4 கொடுத்துட்டு இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ஆர்டர் எந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஸ்கொயர் பிளேனர்னாலே ஸ்கொயர் அதாவது x² dx² - y² தான் ஹையஸ்ட் எனர்ஜில இருக்கும். ஆனா இங்க யாரு ஹையஸ்ட் எனர்ஜில இருக்கா? xz = yz.
ஸ்கொயர் பிளேனர்னாலே ஹையஸ்ட் எனர்ஜில யார் இருப்பா dx ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். அப்ப ஸ்கொயர் பிளேனர் கிடையாது. ட்ரைகோனல் பை பிரமிடலா இருக்கட்டும், பென்டகோனல் பை பிரமிடலா இருக்கட்டும், இந்த ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் எனர்ஜில யார் இருப்பா dz ஸ்கொயர். ஓகே, ஸோ dz ஸ்கொயர் இங்க லீஸ்டா இருக்கு. அப்ப 2வும் கிடையாது 4ம் கிடையாது. அப்ப ஸ்கொயர் ஆன்டி பிரிஸ்மேட்டிக்கான அரேஞ்ச்மெண்ட் அதுல தான் dxz ஈக்குவல் டு dyz ஹை எனர்ஜில இருக்கும். ஜஸ்ட் யாரு ஹை எனர்ஜில இருப்பா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுட்டாலே இந்த ப்ராப்ளம ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஸ்கொயர் பிளேனர் அப்படின்னா அந்த வேர்ட்ல ஸ்கொயர் இருக்கு, ஸோ அந்த ஆர்பிட்டாலையும் ஸ்கொயர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கொயர் பிளேனர் அப்படிங்கும் போது dx ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் தான் ஹையஸ்ட் எனர்ஜில இருக்கும். இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ஆர்பிட்டால் ஆஃப் டி ஆர்பிட்டாலோட எனர்ஜி ஆர்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த டி ஆர்பிட்டாலோடைய அந்த எனர்ஜி ஆர்டர்ல ஹையஸ்ட் எனர்ஜி dx ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருந்தா அது ஸ்கொயர் பிளேனார். இதுவே dz ஸ்கொயர் இருக்கு அப்படின்னா அது ட்ரைகோனல் பை பிரமிடலா இருக்கலாம் அல்லது பென்டகோனல் பை பிரமிடலா இருக்கலாம். அடுத்து dxz ஈக்குவல் டு dyz இது வந்திருக்கு அப்படின்னா அது வந்து ஸ்கொயர் ஆன்டி பிரிஸ்மேட்டிக். ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா 3. இந்த வீடியோ உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அண்ட் PYQ ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ.